பிசாசனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கூடிய இந்த உலகத்தை இந்த மக்களை அவன் கையிலிருந்து ஈஸியா கொண்டு வர முடியாது. அவன் விடமாட்டான். ஏன்? அவனை நம்புறவனுக்கும் கடவுள் சாப்பாடு போடுறாரு. இப்ப ஒரு பாகிராஜனா எழுப்பி நில்லுங்க, ஒரு நிமிஷம் எழுப்பி நில்லுங்க. இப்ப உங்க பையன் எங்க இருக்கானா? உங்க பையன் இருக்கானா? துறை 2 பேருமா? தம்பி 2 பேரும் இப்படி வாங்கலேன். முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிருவோமே. இந்த 2 பேரையும் வச்சு செய்வோம். கம்மியா. இப்ப அண்ணா வாங்கினேன், இப்படி நில்லுங்கண்ணே. நீங்க இங்க நில்லுங்க. அண்ணா நடுவில் நில்லுங்க. தம்பி இல்லை, நீ அந்த பக்கம் போமாக்கா, நீ இந்த பக்கம் மாத்தோம். ஒருவன் வலது பார்சத்திலும். ஆமா. இப்ப இவர் கடவுள் இவங்க அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பிள்ளை. இது தூரம் தெரியுதா உங்களுக்கு? இப்ப ஒரு நெருக்கம் இல்லாத ஒரு பிள்ளைன்னு வச்சுக்கிட்டோமே. தூரம் தெரியுதுல்ல, நெருக்கம் இல்லாத ஒரு பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. இவங்க அப்பா சொல்ல வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் திண்டுக்கு முண்டா பேசிட்டு இருப்போம். யாரு? துறை. இவர் பெரிய துறைன்னு நினைப்போம். அப்படி வச்சுக்கோம். என்னத்தை சொன்னாலும் சரிதான், உமக்கு ஒன்றும் தெரியாது போய் அப்படி சொல்லி வெறுப்பை ஏற்றி, அவரை கடுப்பேற்றி, அவரை கஷ்டப்படுத்தி, துன்புறுத்தி, காயப்படுத்தி எல்லா வேலையும் இவர் செய்வார். இவர் என்னத்தை தான் அப்பாவுக்கு எதிராக செஞ்சாரும் இந்த பிள்ளை எங்க இப்ப வீட்டை விட்டே வெளியேறிட்டான்னு வச்சுக்கணுமே. வீட்டை விட்டே இவர் வெளியே போயிட்டார். பக்கத்து வீட்டில் போய் தங்கியிருக்கார். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பிடணும்னா பைசா கொடுக்கணும், தங்கிக்கோங்க பிரச்சனை கிடையாது, ஆனால் தங்குறதுக்கு காசு கொடுக்கணும். எல்லாத்துக்குமே வீடாகட்டும், அது ஒரு ஹோட்டல் ஆகட்டும், இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஆகட்டும். இவங்கிட்ட ஒன்றுமே கிடையாது, காசும் கிடையாது, வேலையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இவன் அங்கே உக்காந்துருக்கான். யாருக்கு தெரியும் இந்த மேட்ரு? தகப்பனுக்கு தெரியுது. இது எங்கள் அப்பாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு போனா கூட, இது எங்கள் அப்பா, என்ன பெற்ற அப்பா இந்த ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ போய் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் போய் உட்காந்துருக்கான், அல்லது ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துருக்கான், வராந்தில் எங்கேயோ ஒரு வராந்தில் போய் உட்காந்துருக்கான்னு சொல்லுமே. டக்குன்னு அப்பாவுக்கு செய்தி வருது, ஏய் அண்ணாச்சி, உங்கள் பையன் அங்கே கடை வராந்தால சும்மா படுத்திருக்கான், பசியோடு படுத்திருக்கான். அப்போ உடனே அப்பா நேரடியாக போய் காசு கொடுத்தா இவன் என்ன பண்ணுவான்? அப்படிதான் சொல்லுவான். அதுக்கு அவனும் பொறுப்பு கிடையாது, ஏன்னா அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இவர் என்ன பண்ணுவார்? வேறொரு ஆள் மூலமா கொடுப்பார்ல, வேறொரு ஆள் மூலமா இவர் அவன் சாப்பாடு போடுவானா? அப்போ ஒரிஜினலை விட்டுக்கிட்டு துபாக்கூர்கிட்ட போனாலும் சாப்பாடு கிடைக்குது. கொடுக்குறவன் என்ன நினச்சி கொடுப்பான் தெரியுமா? நான் தாண்டா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவனுக்கு கொடுப்பான். ஹலோ, கொடுக்குறவன் எப்படி கொடுப்பான்? நான் தான் உனக்கு கொடுப்பான். ஆக்சுவலாக யார் கொடுக்கறது? தகப்பன் கொடுக்கறது. தகப்பன் அந்த உள்ளம், தகப்பனுடைய உள்ளம் துடிக்குது. என் பிள்ளை எப்போ திரும்ப வருவானோ அப்படி துடிக்குது தகப்பனுடைய உள்ளம். தெரியும், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த தகப்பன் அந்த 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 ஆமாம், அந்த கெட்டகுமாரனுடைய கதையில் அந்த கெட்டகுமாரன் எப்படா திரும்ப வருவான். அப்போ அவனுக்கு சாப்பாடு போடுறது, அவனுக்கு ட்ரெஸ், இலை யாரா ஒரு ஆளை வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த முதலாளிகிட்ட போய் இந்த ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வா, 10,000 ரூபாய் தீர்ற வரைக்கும் அவனுக்கு சாப்பாடு போட சொல்லு. இப்போ இவன் என்ன நினச்சிட்டு இருப்பான்? சாப்பாடு எங்கேருந்து வருது? ஓம் பிரம்மபுத்திராய நமக, ஓம் ரித்திம் ஜெயாய, இது இவங்க தான் ஓம் பூர்புவஸ்வகா தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ, இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். இந்த விக்கிரகம் தான் எனக்கு சாப்பாடு போடுறதுன்னே உலக மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சாப்பாடு எங்கிருந்து வருது? நாமெல்லாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த தகப்பனிடமிருந்து தான் சாப்பாடு வந்து சேர்கிறது. நான் உனக்கு இந்த உலகத்தை கொடுப்பேன் என் கையில், ஏழை உனக்கு கொடுத்ததே நான் தாண்டி கேட்பாரா இல்லையா? நான் இந்த உலகத்தை உனக்கு, இயேசு சொல்றாரு, உனக்கு நான் இந்த உலகத்தை கொடுப்பேன் அப்படி, இந்த நீ என்ன கும்பிடு நான் இந்த உலகத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாருல. சொன்னது யாரு? நீ என்ன கும்பிடு நான் உனக்கு இந்த உலகத்தை கொடுப்பேன்னு சொன்னது யாரு? பிசாசுக்கு கொடுத்தது யாரு? இந்த 10,000 ரூபாய் இவங்கிட்ட ஒன்று கொடுத்தது யாரு? அப்போ ஆனால் உங்களுக்கு புரியுதா? மேட்ரு புரியுதா? இல்லை, என்னெல்லாமோ நடக்குது தம்பி, என்னெல்லாமோ பண்றாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படி இல்லை, நல்ல ஒரு விஷயத்தை நுட்பமா புரிஞ்சுக்கணும். எத்தனை இவர் பக்தி உள்ளவரா மாறுறாரு. நான் இவரு அப்பா கிட்ட இருந்து போய் எனக்கு அப்பாவுக்கு சம்பந்தமே கிடையாது, அப்பாவை பற்றிய இங்க ஏதாவது பேசணுன்னா உன்னை கொன்னே போடுவேன் அப்படின்னு இந்த தம்பி சொன்னாலும், இந்த தம்பிக்கு ஆக்சுவலா சாப்பாடு போடுறது யாரு? அப்பாதான். ஏன்னா நன்மையான
எந்த ஈவம். இவனுக்கு நாளைக்கு குழந்தை, ஒரு பிள்ளை, இவனுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை நல்ல மூளை வளர்ச்சி உள்ள குழந்தையா இருக்கும். இது அவ்வளோத்துக்கும் காரணம் யாரு தான்? இவர் கொடுக்கக்கூடிய கிருபை தான். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பிசாசு கொடுக்குது. இல்லை, அவன் கொடுக்குற மாதிரி நடிப்பானே தவிர ஆக்சுவலா கொடுக்கறது யாரு தான்? தகப்பன் தான் கொடுக்குற. இப்ப இவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான் தெரியுமா? நான் அவரை கும்பிடாம இருந்தேன், இவர் அப்பான்னு கூப்பிடாம இருந்தா என்ன, எனக்கு பொண்டாட்டி கிடைச்சாச்சு, குழந்தை கிடைச்சாச்சு, அட்மிஷன் கிடைச்சாச்சு, குழந்தைக்கு வண்டி கிடைச்சாச்சு, வீடு கிடைச்சாச்சு, எனக்கு பைக்கு, எனக்கு எல்லாம் என்னென்ன உண்டு அவ்வளவு ஆசீர்வாதமும் பிள்ளையார கும்பிட்டாலே கிடைக்குதுன்னா நான் எதுக்கு பிள்ளையார விட்டுட்டு எங்கேயும் போகணும்? இனி இந்த தம்பியை வெளியே கொண்டு வரணும்னா, அப்பா கிட்ட கூட்டிட்டு வரணும்னா, நீ அதில் உட்கார மகா, அப்படி உட்கார. இந்த பிள்ளை இது எங்கேயோ கிடக்கக்கூடிய பிள்ளைய அப்பா கிட்ட கூட்டி சேர்க்கணும்னா, அப்பா நிஜமாகவே அன்புள்ளவர் அப்படின்றத இவனுக்கு விளங்க பண்ணணும். அப்பா இவனுக்கு கிடைச்சதெல்லாம் எங்கிருந்து இல்லாமோ இவன் கிடைச்சி நல்லவனா நல்லா இருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அந்த விஷயத்தை அவனுக்கு புரிய வைக்கணும்ல. அதுக்கு அப்பா என்ன பண்றாரு? சுவிசேஷ ஊழியக்காரங்களை உருவாக்குறார். தன்னை ஏற்கனவே அப்பா என்று புரிந்து கொண்டவங்களை என்ன பண்றாரு? ட்ரைனிங் கொடுத்து, இவர் அன்புள்ளவர் என்பதை ஏற்கனவே புரிந்தவர்களை வச்சு இவர்கிட்ட வர்றாரு. இப்ப தம்பி இப்படி வாங்க. இப்ப இந்த மூத்த பிள்ளை எங்க வருது? இளைய பிள்ளையே கிட்ட வந்து பேசுது. என்ன? நீ என்னத்தை தான் ஆசீர்வாதத்தோட வாழ்ந்தாலும் சரிதான், ஒரு அடி மனசுக்குள்ளால நீ செஞ்ச தப்புகள் எல்லாம் உட்கார்ந்துட்டு ஒன்று அப்பப்ப நோண்டுதா இல்லையான்னு சொல்லும்போது, இல்லை அது உனக்கு எப்படி தெரியும்? நானும் அப்படிதான் இருந்தேன் ஒரு காலத்தில், நானும் அப்படித்தான் இருந்தேன். ஒரு ஆள்கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன், எல்லாம் சரியா போயிடும், நீ நிம்மதியா வாழ்வ. பாவ மன்னிப்பு நீ இன்னைக்கு வரைக்கும் செஞ்ச ஆசீர்வாதம் எல்லாம் கிடையாது. அவர் நீ கேட்டாலும் கேட்காம இருந்தாலும் அவர் வேற ட்ராக் மூலமா கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா பாவ மன்னிப்புன்னு சொல்லக்கூடியது நீ கேட்டாதான் கிடைக்கும். நீ கேட்டாதான் கிடைக்கும். நான் ஏற்கனவே பாவ மன்னிப்பை பெற்றிருக்கேன், அந்த பாவ மன்னிப்பை நீ கேட்டாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்பா கிட்ட கூட்டிட்டு போறாரு. கையை பிடிச்சி அப்பா கிட்ட கூட்டு போறாரு. கூட்டு போறாரு. இப்ப அப்பா கட்டி பிடிச்சி சேர்த்துக்கிறாரு, அவரை பாவ மன்னிப்பு கொடுக்குறாரு. இப்ப அப்பா என்ன பண்றாரு? பாவ மன்னிப்பு கொடுத்துடுறாரு. பாவ மன்னிப்பு கொடுத்ததுக்கு பிறகு இவர் எதுக்கு இவர்கிட்ட வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு இனி எப்படி வேணாலும் வாழணும், ஓடிடக்கூடாதுல்ல. அப்ப அவனுக்கு மேல ஒரு கிரிப் இருக்கணும்ல. அதுக்கு இவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் எனக்கு மீட்பு கிடைக்குதுங்கிற கான்ட்ராக்டுக்குள்ள அவர் வரலன்னா, ஒப்பந்தத்துக்குள்ள அவர் வரலன்னா, இவர் என்ன சொன்னாலும் திரும்பி அவன் கேட்க மாட்டான்ல. எவ்வளவு புரியுதா? என்ன புரிஞ்சுது? புரியுது, ஆனா புரியல. இது புரிஞ்சவங்க எல்லாம் கை வைத்துங்க. How many of you could understand this actually? எத்தனை பேர் புரியுது? பாப்பா உனக்கு புரியுதா? பாப்பா பிறந்ததே கிறிஸ்டியன் ஃபேமிலி தானே, எப்படி கண்டுபிடிச்சு சொல்லு? ஒரு விஷயத்தை 4 வாட்டி சொன்னாலும் புரியலன்னா நீங்க பிறந்ததே கிறிஸ்டியன் ஃபேமிலின்னு அர்த்தம். ஆக்சுவலா அது என் பிள்ளைகளோட சேர்த்தான் சொல்றேன். இந்த புதுசா இந்துல இருந்து ராம்சாமி, கன்சாமி, முன்சாமி, பெரியசாமி, சின்சாமி இவங்க வருவாங்க தெரியுமா? அவங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க, அப்படி கூர்மையா கவனிப்பாங்க. they will be under the impression that they don't know many things. they will understand. அவங்களுக்கு ரொம்ப விஷயம் தெரியாதுங்கிற ஒரு நினைப்பிலேயே அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. ஆனதுனால கவனமா கவனிப்பாங்க. நம்ம செத்தாப்பாயா பெண்ணப்பா அப்படியே உட்காந்துருப்போம். தயவு செய்து கவனிப்பா, நல்ல கவனமா கவனிங்க. இப்ப இவர் எதுக்காக பாவம் மன்னிப்பு ஆசீர்வாதத்துக்கு இவர் வர வேண்டிய தேவை கிடையாது. ஏன் தெரியுமா? அது எப்படியா என் பிள்ளைக்கு உயிர் கிடக்கணும்ல, என் பிள்ளைக்கு உயிர் கிடக்கணும்ல. இல்லைன்னா அவன் என்ன பண்ணிடுவான்? இதை விட மோசமாக போய் தற்கொலை பண்ணி செத்தே போயிடுவான். நான் இந்த உலகத்தில் வாழவே இல்லை. இல்லை இல்லை, அவன் தற்கொலை பண்ணிலாம் சாகக்கூடாது. இந்துக்கள் தற்கொலை பண்ணாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அப்பாவை நம்பாத இந்துக்களும் தற்கொலை பண்ணாமல் இருக்கிறது காரணம் இந்த உலகபரமான நன்மைகள் அவன் இருக்கிறதுனால. ஆனால் இதுக்காகத்தான் நீ அப்பா கிட்ட வர்ற அப்படின்னா அதுக்கு இங்கே இருந்திருக்கலாம்ல. உன் கூட ஏற்கனவே இருக்காமல ரொம்ப பேர். அதே உனக்கு அப்போ என்ன வித்தியாசம் வந்துட்டுது?
அப்ப அப்பா கிட்ட மகனை கூட்டிட்டு வந்த காரணம் இந்த மண்ணுக்குரிய லாபத்துக்கு இல்லை, இல்லை, பாவ மன்னிப்புக்காக நீ அப்பாவிடம் வந்தாக வேண்டும். அல்லது சொல்லலாமா? ஆக்சுவலா முதலாவது எந்த நோக்கத்துக்கு இயேசு வந்தாரோ அந்த நோக்கத்துக்கென்று நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமானால், எந்த நோக்கத்துக்காக இயேசு வந்தாரோ அந்த நோக்கத்துக்கென்று மகன் அப்பாவோடு இணைவாரோ, அப்படி கை வைத்து பிடிச்சிக்கோமாக்கா, அப்பாவோடு எந்த நோக்கத்தோடு, எந்த நோக்கத்துக்காக, அவன் ஏற்கனவே அப்பா கூட இருக்கான், இல்லை கை பிடிச்சிக்கோ. இப்போ அப்பாவோடு இணைந்திருக்கக்கூடிய மூத்த சகோதரர்களுடைய பணி அங்கங்கே கிடக்கிற இளைய சகோதரர்கள் எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு வந்து, இல்லை சாப்பிட்டியா, அதான் நல்லா சாப்பிட்ருக்கோம்ல. அப்போ இவன் கேட்குறான், நீ என்ன சாப்பிட்ட? இவன் கஞ்சி குடித்தான், அவன் பிரியாணி சாப்பிட்டான். நீ எந்த வீட்டில் இருக்க? நான் குடிசை வீட்டில் இருக்கேன். அவன் இவனை குடிசை வீட்டில் கடவுள் ஏன் போட்டிருக்காரு அப்படின்னா, நம்ம எல்லாம் பணக்காரங்களா மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே ஏசி மட்டும்தான் இருக்கும், இங்கே வேற யாரும் இருக்க மாட்டாங்க.